ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு 2026 எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போறோம். இந்த 2026 முதல்ல முற்பகுதி பார்க்கலாம். 1/6/2026 வரைக்கும் ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு சனி வந்து பாத்தீங்கன்னா லாப சனியா இருக்கார். லாப சனி, நீங்க என்ன வேலை செய்யறீங்க அப்படின்னாலும் அது அபரிவிதமான லாபம் அப்படின்றது கொடுத்துருவாரு. கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா அது மூத்த சகோதரிகளையும் குறிக்கக்கூடிய பாவம் அப்படின்றதால மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட ஒரு நல்ல உறவு அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க் அப்படின்றத வச்சுக்கோங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க் வந்து நல்லதா கெட்டதா எப்படிங்க தெரியும் அப்படின்னா, எல்லாருக்கூடயும் ஃப்ரெண்டா பழகுங்க. மேக்சிமம் உங்களோட ரகசியங்களை யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ராகு பகவான் 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துல ராகு. தொழில் ஸ்தானத்துல ராகு ரிஷபராசி என்பர்கள் உங்க தொழில்ல ஒரு பெரிய முன்னேற்றம், ஒரு பெரிய மேன்மை, தொழில்ல ஒரு பெரிய பிரம்மாண்டம் அப்படின்றது வந்துடும். ஏதோ ஒரு ஊர்ல சில நூறு மக்களுக்கு மட்டும் தெரிஞ்ச நீங்க இப்ப வந்து பாருங்க, பல லட்சம் மக்களுக்கு தெரிய ஆரம்பிப்பீங்க. தொழில் ரீதியா அந்த அளவுக்கு உங்களுக்கு பேரும் புகழும் அதிகமாகும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ராகு கொடுக்கக்கூடிய பலன்கள். கேது கொடுக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, சுக தாயார் ஸ்தானத்துல கேது. நிறைய வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசி என்பர்கள் வெளிநாடு போறது, ஃபாரின் கரன்சிஸ கையாளுறது, இப்படி ஒரு பிராப்தம் இருக்கு அப்படின்னாலும், கம்ஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்படின்னாலும், ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. உங்களோட ஆரோக்கியத்திலயும் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அம்மானோட ஹெல்த்லயும் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு. குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் எல்லாமே இருக்கும். பெருசா யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். இந்த பிள்ளைக்கு நான் கேரண்டி, அவங்களுக்கு நான் வேரண்டி, இவங்களை வந்து வேலைக்கு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்ல புள்ள, ரொம்ப கை சுத்தம், வாய் சுத்தம், ஆள் சுத்தம் அப்படின்லாம் சொன்னீங்க அப்படின்னா அவங்க சுத்தமா இருக்க மாட்டாங்க, கை சுத்தமா இருக்காது. எதையாவது திருடு 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 பண்ணிட்டு தப்பு தண்டா பண்ணிட்டு நம்ம தலையில அந்த பழி வந்து வெடியும். யாருக்கும் வாக்கு கொடுக்கறது அப்படின்றது வேண்டாம். இது முற்பகுதியில. பிற்பகுதியில வரீங்க அப்படின்னா, 1/6/2026 இருந்து 2026 முடிய சனி பகவான் லாப சனியாவே தான் இருக்காரு. சனி மேல குருனோட பார்வை இருக்கு. அப்ப குருனோட பார்வை இருக்கிறதுனால சனி லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பகவான் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா, இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா சட்டுன்னு எல்லா லாபத்தையும் கொடுத்துருவாரு. உழைக்க நீங்க ரெடி அப்படின்னா நல்ல லாபத்தை கொடுக்க சனி பகவான் ரெடி. புரியுதுங்களா? ராகு 10ஆம் பாவம் தான், ஆனா குருனோட பார்வையில. ஆக தொழில்ல ஒரு பிரம்மாண்டம், ஒரு அபரிவிதமான வளர்ச்சி. இது கூடவே மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், மென்டல் ப்ரெஷர் அதிகமாகும். தொழில் வந்து நல்ல முன்னேறும். தொழில் வந்து பாத்தீங்கன்னா நல்ல டெவலப் ஆகும். அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா மன உளைச்சல் வரும். அப்பப்ப மனசை ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்கு பாத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம சட்டுன்னு முன்னேறிடுறோம் அப்படின்றதால நம்மள சுத்தி வந்து பாருங்க பல பேருக்கு நம்ம வந்து ஒரு போட்டியா தெரியும். அதே மாதிரி நம்மள பார்த்து ஒரு பொறாமப்படுவாங்க. அப்ப மறைமுக எதிரிகள் அப்படின்றது வருவாங்க. வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை ரொம்ப சூசகமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா டேக்கிள் பண்ணுங்க, நல்லது அப்படின்னு சொல்லலாம். கேது சேம் பொசிஷன், கேதுல மாற்றம் கிடையாது. குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல குரு. என்னோட தம்பி தங்கச்சி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்கம்மா. என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப அதிகமா இருக்கு. என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கிறதுனால வாழ்க்கையில பல விஷயத்தை என்னால சாதிக்க முடியுது அப்படின்ற ஒரு அமைப்பு. அதே மாதிரி குருனோட பார்வை கலத்திரஸ்தானத்துல பாக்குது. ரிஷபராசி என்பர்கள் உங்களுக்கும் உங்க கணவருக்குமான பிரச்சனைகள் அப்படின்றது முற்றிலும் மாறும் அப்படின்னு சொல்லலாம். முற்றிலும் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்படிமா எங்க கணவர் வந்து ரொம்ப வந்து லவ்வபிள் ரொமான்டிக் பர்சனா மாறிடுவாரா அப்படின்னா, அப்படி இல்லம்மா, நீங்களும் உங்க கணவரும் ஏதோ ஒரு விதத்துல டைம் ஸ்பெண்ட் பண்றது கம்மியாகும். அதனால பிரச்சனை அப்படின்றது மாறும். ஏதோ ஒரு விதத்துல குரு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். உங்களோட லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்ல, உங்களோட பிசினஸ் பார்ட்னருக்கும் உங்களுக்குமான உறவு முறை கூட நல்லா இருக்கும். அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தை குரு பாக்குறதுனால ஏதோ ஒரு விதத்துல எனக்கும் அதிர்ஷ்டம் வருதேப்பா, எனக்கும் குட்லக் வருதேப்பா, என்னாலயும் செய்ய முடியுதேப்பா, நானும் சாதிக்கிறேனேப்பா அப்படின்ற ஒரு அமைப்பு. ஒரு விஷயம் எனக்கு ஒரு முறை ட்ரை பண்ணா நடக்காதுங்க, நடக்கவே நடக்காது. இப்போ ஒரு விஷயத்த ஒரு முறை இல்ல 2வது முறை ட்ரை பண்ண நடந்துருதுங்க, இது என்ன உலக அதிசயமா இருக்கு அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். லாபஸ்தானத்தை குரு பாக்குறார். செய்யக்கூடிய தொழில ரொம்ப சின்சியரா, டெடிகேட்டடா, ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா லாபம் அப்படின்றது வந்துருங்க. ஆக ரிஷபராசி என்பர்கள் வந்து பாருங்க, இந்த 2026 எப்படி இருக்கு அப்படின்னா எக்ஸலண்டா இருக்கு. மார்க் எவ்வளவுங்க கொடுப்பீங்க அப்படின்னா 95 விழுக்காடு கொடுக்கலாம். 95% உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த காலகட்டத்தை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன்க. இப்ப நான் வந்து பாருங்க கடுமையான ஒரு கஷ்டத்துல இருக்கேன், பெரிய பிரச்சனையில இருக்கேன். வீடு வாங்கலாமான்ற யோசனை இருக்கு. குடும்பத்துல வந்து பாருங்க பிள்ளைங்களால பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, என் கணவரால பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, சொத்து பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. என் சொத்து எனக்கு வருமா வராதான்னு தெரியல, என் புள்ள திருந்துமா திருந்தாதான் தெரியல. இந்த மாதிரி பல குழப்பங்களும் பல பிரச்சனைகளும் இருக்கு அப்படின்னா அதுக்கு உங்க சுய ஜாதகம் தாங்க தீர்வு.
என் சுய ஜாதகத்தை பார்த்து நான் தீர்வு ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.